வெல்கம் டு Techview Master. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ரீசார்ஜபிள் ஃபேன். இது மாடல் பார்த்திங்கன்னா DP-7626. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாக்ஸில் என்னென்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு LED லைட்டு, சாஃப்ட் கம்ஃபர்ட் கூல், அப்புறம் லைன் பேட்ரி, USB மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ USB மூலிமா நம்ம எங்கன்னா சார்ஜ் போட்டுடலாம். ஸோ அடுத்தது பாக்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா 3 phase ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த ஃபேனில். ஸோ அதாவது 3 மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. அதாவது ஒன்று சாஃப்ட்டு, மீடியம், ஸ்ட்ராங் அப்படின்றது. அடுத்தது டபுள் மோட் பவர் சப்ளை நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாலோ ஹேண்டில். ஸோ அந்த ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ ஹார்ஸ் சார்ஜ் நிற்கும், 5 volt and 1 amps இது கொடுத்துருக்குறாங்க. இதோட இன்புட்டு. ஸோ கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்ரி இதில் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். 4000 mAhனா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 hours பார்த்திங்கன்னா இது சார்ஜ் டைமு. நம்ம ஸ்டாண்ட் பை பார்த்திங்கன்னா எனக்கு இது பார்த்திங்கன்னா இது ஃபீட்பேக் வந்தது பார்த்திங்கன்னா எல்லோரும் 4 hourக்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் தான் தெரியும். மற்றபடி இது இப்போது எடுத்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கவருக்குள்ளே தான் ஃபேன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எடுத்து பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது எடுத்தால் பாருங்கள், ஃபேன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒயிட் மட்டும் தான் அதிகமான மாடல்ஸ் வருது. இது ஒயிட் மட்டும் தான் வரும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஃபேனு. பாருங்கள், டச் ஸ்க்ரீன் ஃபேனுன்றதுனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபேனு பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் ஃபேனு, அதுவும் டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. மாடல் அண்ட் மேக்கு, பில்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியலு. ஓகேங்களா. ஸோ இது வேறு என்னென்ன இருக்குது அந்த ஃபேனில் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேன் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஃபேன் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 மொத்தம் 3 மோடு. அப்புறம் லைட் மோடும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அது. மொத்தமாகவே டச் ஸ்க்ரீன் தான். பிளாக் கலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. 3 மோடு, ஒரு லைட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணால் தான் பேட்ரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துடலாம். ஓகே, இப்போது அவங்க கொடுத்த இதில் சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரில, அதுவும் பார்க்கணும். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது பேட்ரி பார்த்திங்கன்னா 3.7 volt அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபேனு ஃபஸ்ட்டு மோடு, இது சாஃப்ட் மோடு. ஸோ இது அந்த பூவில் வச்சு பார்க்குறேன், அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது பாருங்கள். சவுண்டு உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது செகண்ட் மோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் மோட் கிளிக் பண்ணோம். ஸோ இதோட ஃப்ளோ எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குது. நல்லா கூலான ஏர் ஃப்ளோ தான் அடிக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா பிளேடெல்லாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தமாகவே பில்டப்பு, இந்த மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. லைட் பாருங்கள், 2 மோடு. ஒன்று லைட்டாக இருக்குது, இன்னொன்று பிரைட்டாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்டும் ஒரே டைமில் கூட ஒர்க் ஆகுது. சூப்பர். ரைட். ஸோ இது வாங்கலாம். எல்லாருமே இது வாங்கி பாருங்கள். அதே மாதிரி அதோட ஹெட்டு பாருங்கள், மேலே கீழே நம்ம மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மெத்தடும் இதில் இருக்குது. ஜஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு 1100 தான் இது ப்ரைஸ் மொத்தமாகவே. மற்றபடி பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குங்க. இந்த கேபிள் பார்த்திங்கன்னா இதோட பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கேபிள் இந்த USB கேபிள் இதோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட மொபைல் சார்ஜரோட அந்த டாப் இருக்கும் இல்லையா, அதில் சார்ஜ் போட்டுக்கலாம். 5 volt தான். ஸோ அதில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம்.
ஸோ இது நான் சிஸ்டம் பக்கத்தில் வச்சு காட்டுறாங்க பாருங்கள், அதோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. லேப்டாப்போட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. சரி, பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்கான ஏர் ஃப்ளோ தான் இதில் வந்து வருது. ஸோ இது எல்லாருமே வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4 hours கிட்ட சார்ஜ் வந்து நிற்கிது. சூப்பரான ஃபேனுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கலாம்.